ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவப்பிள்ளை நம்ம சிறு வயதிலிருந்து நன்கு அறிந்த ஒரு சங்கீத பகுதி. சண்டே ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுக்காத அவன் டீச்சர்ஸே இருக்க மாட்டாங்க, எல்லாம் அறிந்து இருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை ஆழங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு வசனமும் முதல் வசனத்துக்கு கூட எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டு காக்கிற உறங்கார், இது இஸ்ரவேலை காக்கிற உறங்குறத தூங்குறது இதெல்லாம் சொல்லிட்டு 5வது வசனம் கர்த்தர் என்னை உன்னை காக்கிறவர். ஆமேன். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் யாருங்க? நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை காக்கிறவர். அல்லேலூயா. ஆமேன். இப்போ எலெக்ஷன் டைமில் அந்த எலெக்ஷன் அந்த போல் பண்ணுற அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த பெட்டியை எவ்வளோ சேஃப்டியாக பாதுகாக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஞாபகம் வருது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு எத்தனையோ செக்யூரிட்டி. ஏன்னாக்கா அது எந்த தவறான காரியம் நடந்துக்கூடாது, திருட போகக்கூடாதுன்னு. ஒரு ஜுவல்லரி கடைக்கு போனீங்கன்னா அந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. ஆனால் நமக்கெல்லாம் அந்த உலக பிரகாரம்லாம் பாதுகாப்பு அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்போத்திலிருந்து அவங்களை காக்கிறாரு? வசனம் சொல்லுது. அதே சங்கீதலின் புஸ்தகம் 139 சங்கீதம் 13வது வசனத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்தில் எப்போ உங்கள் கரு உண்டானுச்சோ அந்த கரு உருவாக்குன ஆண்டவர் தான். அந்த கரு உண்டான நாள் முதற்கொண்டு நிமிஷம் முதற்கொண்டு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில ஆமேன். இத்தனை ஆண்டுகள் அவர் தானே நம்மளை பாதுகாத்து, அவர் தானே நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே காக்கிற கர்த்தர் உங்களை கடைசி வரலாம் அவர் பாதுகாத்து வழி நடத்த உண்மையில் இருக்கிறார். சோர்ந்து பார்க்காதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 5வது வசனத்தில் தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரோ ரொம்ப அழகாக இருக்கும். வாசிக்க கேட்போம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, பறந்து காக்கிற பட்சியே போல. ஆமென். பறவைகளுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த பறவைகள் எல்லாம் ஆமென் ஒரு பலம் வாய்ந்த பறவை எதுனாக்கா இந்த கழுகு. இந்த கழுகுக்கு தான் குஞ்சுகளை அவ்வளோ பாதுகாக்குமா பாருங்க. வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை உங்களை சேதப்படுத்தணும்னு யார் நினைக்கிறாங்களோ, உங்கள் சேதப்படுத்தணும்னு எது எதிராக வருதோ அதுக்கு தப்ப பண்ணுவாராம். அதை காத்து அதை தப்பு பண்ணுவார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். தான் குஞ்சுக்கு ஒரு சேதம் வருது, தான் குஞ்சுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா கழுகு சுமாற்றுமா? தேவப்பிள்ளையில் அது எவ்வளோ தீவிரமாக செயல்பட தெரியுமா? ஆனால் அதை காட்டில் 1000 கோடி மடங்கு கர்த்தர் மேலே அக்கறை உள்ளவர் இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் பாதுகாப்பார்னா உங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அங்கே வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பகலில் பறக்க அம்புக்கும், இரவில் என்னென்ன கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக சங்காரத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆமீன் விலைக்கு பாதுகாக்கிற உண்மையில தேவனாக இருக்கிறார். உங்களை ஒரு சத்துரு தொட முடியாது. கண்ணின் இமைகளை போல அவரை பாதுகாக்க. யோசித்து பாருங்க, உங்கள் விரலை எடுத்துன்னு போயிடுங்க, அந்த கருப்பு விழிக்குள்ளே வச்சு பாருங்க. நம்ம விரல் தான், நம்ம கண்ணு தான், ஆனால் கிட்ட போக முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இமை மூடிக்கும். ஆண்டர் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கார பாருங்க. கருவிழியை பாதுகாக்க கண்ணு இமையா அவ்வளோ அழகாக ஆண்டர் உருவாக்கியிருக்கன்னா, உருவாக்கின சிருஷ்டியே அப்படி இருக்குமானா உருவாக்குகிறவர் எப்படி இருப்பார் யோசித்து பாருங்க. அவர்களை பாதுகாப்பார். ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க. மனுஷரை குறித்து சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. அவருங்க ஆவியை பாதுகாப்பாராம், உங்கள் ஆத்மாவை பாதுகாப்பாராம், உங்கள் சரீரத்தை பாதுகாப்பாராம். வசனம் இருக்கிறது. அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நாளாக இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா.
ஆமென். அன்றே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்றே உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. அவர் உங்களை காக்கிறவர்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களை பாதுகாக்கிற கர்த்தராப்பா. அன்றே யார் யார் எப்படிப்பட்ட தீமையில், ஒருவேளை ஆமென் வியாதியில் அன்றே சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா, சிக்கி கொண்டு இருப்பாங்கண்ணா, உங்கள் தெய்வீக பாதுகாப்பு உண்டாகணும். ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் மேலே விலக்கி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் உங்களை காக்கிறவர். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.